தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பெயராலே ஆமென். மாலை வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். ஜெபம் செய்வோம். கருணையிதே காயங்களில் காணுதே கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே மனுஷனை நீ நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் வந்தவாவும் தயவே விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. மகா பரிசுத்தவருக்கு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதிற்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த வாரத்திலே இந்த செவ்வாய் மாலை தினத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி உம்மை நாங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரை இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தர துவக்க முதல் முடிவு பிறந்த பிரசன்னம் தங்கியிருக்கத்தக்கதாகவும் வந்திருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வந்து கொண்டிருக்கின்றவர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றோம். நேரத்தோடு நீர் கொண்டு வந்து சேர்க்கவும், உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும். கேட்கின்ற எல்லா வார்த்தைகளும் எங்கள் வாழ்விற்கு புதிதும் ஜீவனுமாய் 60 100 பலன் பெற ஆண்டவரே நீர் பாடும் மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்னதாக உம்மை ஆண்டவரை பிதாவினிடத்தில் கையளித்தீரே. இப்பொழுதும் நாங்கள் உம்மிடத்தில் எங்களை கையளிக்கின்றோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை நீர் வழிநடத்தும், எங்களை நீர் பாதுகாதும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தார். ஏசு ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலையில் 292வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 292. Masakara
இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினான். இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு சொன்னார், ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடவன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதாகாலம் உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. பாவங்களை நமக்கு அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாக உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லல். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்துரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரை நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சிலைத்துக்களை செய்யாமல் செய்தகாதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அறிவி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் வித்து துக்கப்படுவதை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்களில் தேவ பக்தி நீதி தெளிந்த தொழிலாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் முடிய. அப்போஸ்தலர் 9 1 முதல் 9 முடிய. நற்செய்தி பாடம் வாசிக்க அனைவரும் எழுந்து நிற்போம். சரி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீதி பிரதான ஆசாரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன்
பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடீதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முன்னில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமல் இருந்தான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனை முக்கிய மகிழ்ந்ததாக. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பரிசுத்த வாரத்தின் 2வது நாளிலே நமக்கு கிடைத்த இந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் உங்கள் அனைவரும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற ஆயிரம் அவர்களை வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை அளிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட மீண்டுமாய் பரிசுத்த வாரத்தின் 2ஆம் நாளிலே உங்களோடு கூட மறைநூலில் பொதிந்துள்ள ஆழமான உண்மைகளை எடுத்துரைக்க இந்த திருச்சபை ஆயர், திருச்சபை பாஸ்டரேட் செக்ரட்டரி, ட்ரெஷரர், கமிட்டி மெம்பர்ஸ், சர்ச் மெம்பர்ஸ் உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று யாரெல்லாம் வந்தீங்க? சரி, இப்போ நேற்றைய தினத்துலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். தெரிஞ்சால் அங்கேருந்து சொல்ல வேண்டாம். நேற்று பதில் சொன்னவங்க வந்திருக்கீங்களா? இன்னும் வரல. சரி, பதில் தெரிந்தால் இங்கே வந்து சொல்லணும், சரிங்களா? அந்த சமாரியா பட்டணத்தை விலைக்கு வாங்கிய அந்த ராஜாவின் பெயர் என்ன? இங்கே தான் வந்து சொல்லணும். தெரியலையா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? வாங்கப்பா, அங்கே மைக் இருக்குல்ல? அசரியா ராஜா இல்லை. எவ்வளோ காசுக்கு வாங்கினார் தெரியுமா? சொல்லுமா. 2 வெள்ளி காசுக்கு வாங்கினார். யாருன்றது தெரியல இல்லையா? உம்ரி ராஜா. என்ன ராஜா? உம்ரி ராஜா. சரி, தெரிஞ்சால் மைக்கில் சொல்லுங்கள். சரி, அந்த யுனைடெட் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் எந்த 2 பகுதியாக பிரிக்கப்பட்டது? மைக்கில் சொல்லுங்கள். அவங்க இன்னும் சொன்னாங்க, சமாரியா, யூதா.
யூதேயா அவங்க இன்னும் சொன்னாங்க, நீங்களும் சொன்னாங்க, இவங்க இஸ்ரேல். யூதேயா இஸ்ரேல் என்று இரண்டு, த யுனைடெட் கிங்டம் டிவைடட் இன்டு 2 சப் கிங்டம் இல்லையா? அதனால் அது தனித்தனியாக பதில் வந்துருச்சு. சரியா? சரி, அடுத்து அந்த பெண் எதை தெரிந்து கொண்டால்? தண்ணீர் மைக்கில் தான் வந்து சொல்லணும். ஞானம். தண்ணீர் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா ஞானம். சரி, அங்கே ஒருத்தவங்க யூதேயான்னு யார் சொன்னது? அவங்களுக்கு ஒன்று, இவங்க ஒன்று இஸ்ரேல்ஸ். அவர் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாருமா யூதேயா. உங்களுக்கு 4 பேர் இல்லையா? சரி, நாளைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். சரி, எப்பொழுதும் போல் இறைவார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறிய சிந்தனையை உங்கள் மனதிலே பதித்துவிட்டு இறைவார்த்தைக்கு கடந்து செல்கின்றேன். ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலை, அதிலே நிறைய பயணிகள் பயணம் செய்கின்றார்கள். அவர்கள் பயணம் செய்கின்ற பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய கற்பாறை, அங்கே வீடியோ கிளிப்பிங்ஸும் பாருங்கன்னு, மிகப்பெரிய கற்பாறை இருந்தது. நிறைய பேர் அங்கு பயணம் செய்தவர்கள் கண்டிப்பாக அந்த கற்பாறையை பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போயிருக்க முடியாது. நிறைய மக்கள் அதை பார்த்துவிட்டு கடந்து சென்று விட்டனர். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரமே அந்த கற்பாறையின் அருகிலே சென்று தன் கையில் இருக்கின்ற பையில் இருந்து ஒரு உளியை எடுத்து செதுக்க ஆரம்பிக்கின்றான். அப்போ அவன் யாரா இருப்பார்? சிற்பி. பல மாதங்கள் கடந்தன. ஒரு அழகான குழந்தை இயேசுவின் சிலை அங்கு வடிவமைக்கப்படுகின்றது. அது நெடுஞ்சாலை என்பதனால நிருபர்கள் வந்து அவரை பேட்டி எடுக்கிறாங்க. எத்தனையோ பாதசாரிகள் இங்கு கடந்து சென்றார்கள், யாராலும் இந்த கல்லுக்குள் மறைந்திருக்கின்ற அந்த குழந்தை இயேசுவின் உருவ சிலையை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் உங்களால் மட்டும் எப்படி இது இயன்றது என்று கேட்கின்றார். அதற்கு அந்த சிற்பி சொல்லுகின்றார். என்ன சொல்லியிருப்பார் சொல்லுங்களேன். அந்த குழந்தை இயேசுவின் சிலை அது உள்ளதான் மறைந்து இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணாரு? செதுக்கினார் இல்லையா? வேண்டாத அந்த கற்பாறையில் உள்ள வேண்டாத பகுதிகளை நீக்கிவிட்டேன், ஒரு அழகான குழந்தை இயேசுவின் சிலை உருவானது என்று சொன்னாராம். இன்றைக்கு நானும் நீங்களும் இங்கு வந்திருக்கின்றோம். நம்மில் உள்ள வேண்டாத பகுதிகளை நாமும் நீக்கிவிட்டால் நாம் உயிருள்ள சிலைகள், வெற்றி பெற்றால் உயிருள்ள சிலைகள், ஒருவேளை தோல்வியுற்றால் உயிருள்ள சிற்பி. அப்படி தான் எடுத்துக்கணும். நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லாமல், வெற்றி பெற்றால் நாம் அனைவரும் உயிருள்ள சிலை. ஒருவேளை நான் எடுக்கின்ற முடிவுகள் தோல்வியடைந்தால் நான் ஒரு உயிருள்ள, சொல்லுங்களேன், சிற்பி. வெற்றி ஆனாலும் தோல்வி ஆனாலும் அவரவர் எண்ணத்தில் தான் நிலைத்திருக்கின்றது. அந்த நிலைப்பாடோடு கூட இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்ற அந்த தலைப்பு அங்கே டிஸ்பிளே போட்டிருக்காங்களா? என்ன போட்டிருக்காங்க சொல்லுங்க? ஆமாம், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. சரிங்களா? அந்த மனநிலையோடு நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அதற்கு முன்னதாக அதில் என்ன சப்டைட்டில் போட்டிருக்கு? உலக அகதிகள். அகதிகள்னா யாரு? எதுக்காக போகிறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு? வெரி குட். வாழ்வாதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி போவாங்க. இன்னொரு நிலைமை, ஒருவேளை போர், படுகொலை போன்ற காரணங்களுக்காக சொந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டில் தஞ்சம் புகுதல். நாம் எல்லாரும் யாரு? அகதிகள் தான்.
நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் இங்கேயா இருந்தாங்க? இருந்தாங்களா? எல்லாரும் வேறு இடத்தில் இருந்து நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடி நாமும் இந்த இடத்திலே சென்னை பட்டணத்திலே வந்து வசிக்கின்றோம். ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரணத்திற்காக வசிக்கின்றார்கள். நாமும் கூட தான் அகதிகள். ஒருவேளை அகதிகள் அந்நியர்களாக இருந்த பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இல்லை, ஒரு கிராமத்தில் நம்ம பிறந்திருக்கலாம், நம்ம மூதாதையர்கள். அங்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லை? அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ பிள்ளைங்க செலவு பண்ணால் பார்த்து செலவு பண்ணு. அன்றைக்கு ₹1 மதிப்பு மிகப்பெரிய மதிப்பு. இன்று ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குவதினாலே அதனுடைய மதிப்பு பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒடுக்கப்பட்ட நாம், ஒருவேளை கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இங்கு வந்து நல்ல நிலைமையில் இருக்கின்றோம். அப்பொழுது கஷ்டப்பட்ட பொழுது என்ன மனநிலை இருந்தது என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த நிலைமையிலிருந்து இறைவன் நம்மை உயர்த்தி இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அந்த நிலைமையுள்ள மக்களையும் நாம் என்ன பண்ணணுமா? நம்மை போல பாவிக்க வேண்டும் என்பதை தான் நாம் இன்று சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே, ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோனே. ஆழிதனிலென் பாவம் எரிந்த அன்னை உத்தமனே, அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. அன்பின் இறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்தீர். எங்களை தாங்கி நீர் ஏந்தி சுமந்து தப்புவித்தீர். அந்த தேவ கிருபைக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். இப்பொழுதும் பரிசுத்த வாரத்தின் 2ஆம் நாளிலே இந்த தேவ ஆலயத்திலே நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினத்திலே நாங்கள் சிந்தித்த எல்லா விதமான சிந்தனைகளையும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்கவும், மீண்டுமாய் வேதத்தில் மறைந்துள்ள ஆழமான உண்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் யாவரையும் அழைத்திருக்கின்றீர். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே தூய ஆவியானவர் அடியாளின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அடியவர்களின் சிந்தனைகளையும் உம்முடைய சமூகத்தில் நீர்தான் ஏற்புடையதாக மாற்றி கொடுக்கும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தொடர்ந்து தூய ஆவியானுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம்.
இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். சரி, என்ன ஹெட்டிங் பார்த்தோம்? நீ துன்புறுத்தும் இயேசு நானே. சப்டைட்டில் என்ன? உலக அகதிகள். சரியா? இப்போ யாரை பற்றி படித்தோம்? நம்ம வேத பகுதியில் சவுலை பற்றி படித்தோம். இந்த சவுல் என்பவன் யார்? இந்த சவுல் என்பவன் யார்? யாருக்கெல்லாம் தெரியும் சவுல் யாருன்னு? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன். வேற? தெளிவாக கேட்கல. கமாலியன் பாதத்தில் வேதத்தை படித்தவர். அப்புறம் அதை தவிர்த்து எபிரேயன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான். அவ்வளோதானா? இதை தவிர சேவான் மரிக்கும் பொழுது அவருடைய துணியை அவரிட பாதுகாக்கலை, அவர் வசத்தில் வைத்து விட்டு கல்லெறிந்தார்கள் அவரை. அப்புறம் வேற? நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். அப்புறம் நல்ல வசதி செல்வம் படைத்தவர், நிறைய மொழிகள் தெரியும். அப்புறம் அவ்வளோதானா? சிறந்த போர் வீரன். சரி, இப்போ இந்த சவுல் என்பவன் தர்சு என்னும் பட்டணத்தில் தீவிரமான யூதனுக்கு எங்க பாடுங்களேன். தர்சு என்னும் பட்டணத்தில் தீவிரமான யூதனுக்கு மகனாக பிறந்தாரையா. நம்ம சவுல் மகனாக பிறந்தாரையா. பாடுங்க. எந்த பட்டணத்தில்? ஆமாம், தர்சு என்னும் பட்டணத்தில் தீவிரமான யூதனுக்கு, தர்சு என்னும் பட்டணத்தில் தீவிரமான யூதனுக்கு மகனாக பிறந்தாரையா. நம்ம சவுல் மகனாக பிறந்தாரையா. நம்ம சவுல் ஒரு வேத பாரகரு, நம்ம சவுல் ஒரு பரிசேயரு, நம்ம சவுல் ஒரு சட்ட வல்லுனர். இல்ல? சரி, இவர் யாரு அப்படின்னு சொன்னா, 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவர். எத்தனாவது நாளில்? 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவர். அம்மா சொன்னாங்க இஸ்ரவேல் வம்சத்தான். சரியா? இந்த வம்சத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான்னா என்ன? வம்சம் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? சரி, அதை பார்த்துருவோம். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஃபஸ்ட்டு அது எல்லாருக்கும் தெரியும். இந்த வம்சம், இஸ்ரவேல் வம்சம் அப்படின்னா என்ன? ஃபேமிலி இல்லை, வழி வழியா. ஆமாம், வழித்தோன்றல்கள். ஒன் ஜெனரேஷன் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் இல்லையா? ஆபிரகாமுக்கு அப்புறம் வந்த வழித்தோன்றல்கள் அப்படியே வருது. அந்த வழித்தோன்றல்களில் வந்தவர் தான் யார்?
சவுல். ஆகவே அவர் எந்த வம்சத்தான்? இஸ்ரவேல் வம்சத்தான். அடுத்தது என்ன கோத்திரத்தான்? பென்யமீன் கோத்திரத்தான். இந்த பென்யமீன் கோத்திரம்னா எதை குறிக்குது? 12 கோத்திரம். சரி, அந்த கோத்திரத்துக்கு என்ன பொருள்? சரி, நானே சொல்லிடுறேன். ஆபிரகாம், அதுக்கப்புறம் அப்படியே அவருடைய வழிமரபினர்கள் வராங்க. அந்த ஜெனரேஷனில் ஆண் சந்ததி தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வரணும். என்ன சந்ததி? ஆண் சந்ததி தலைமுறை தலைமுறையாக வரணும். அந்த வீட்டில் ஆண் பிறக்காம நடுவில் பிரேக் ஆகி பெண் பிறந்துட்டா அது கோத்திரம் இல்லை. புரியுதா? இப்போது நம்ம எடுத்துக்குவோம், F1 ஜெனரேஷன் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஜெனரேஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்லேருந்து அதன் வழியாக வந்த அத்தனை பேருக்கும் எந்த பையன் பிறந்திருக்கும்? ஆண் மகன் பிறந்திருக்கணும். இப்போ இதில் 4th ஆண் மகன் பிறக்கலை, அப்போ அது கோத்திரம் ஆகுமா? ஆகாது. அப்போது அந்த ஆண் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீன், அந்த F1 இருந்த ஜீன் அந்த 10வது ஜீன் வரலும் கடத்தப்படணும் அவங்க உடல்ல இருந்து. ஸோ அதுதான் கோத்திரம். அப்படியாக கோத்திரத்தின்படி வந்த மகன் தான் யாரு? சவுல். அடுத்தது இவர் சனகரிம் சங்க உறுப்பினர். அப்படின்னா என்ன அப்படின்னா, யூத அறிஞர்களுக்கெல்லாம் ஒரு சங்கம் இருக்குமா. எந்த சங்க உறுப்பினர்? சனகரிம் சங்க உறுப்பினர். அது எதுக்கு இருக்குன்னா, அட்வைசரி கமிட்டி. ஜீசஸை கூட பிடிச்சு கொண்டு போய் எங்கே தான் வச்சாங்க? அதுதான் சனகரிம் சங்கம், இல்லையா? அடுத்தது இவர் ஒரு ரோம குடிமகன். அவர்கிட்ட என்ன இது இருந்தது? சிட்டிசன்ஷிப் இருந்தது. அதனால தான் அவர் பவுலுடைய பண்புகளை பிரதிபலிக்கின்ற பொழுது எல்லா திருச்சபைகளிலும் அவரால் உள்ளே செல்ல முடிந்தது. ரோம குடிமகன் என்ற அந்த சிட்டிசன்ஷிப் இருந்ததுனால அவர் எல்லா சபைகளிலும் தைரியமாக சென்று என்ன பணி ஆற்ற முடிந்தது? திருப்பணி ஆற்ற முடிந்தது. சரிங்களா? அடுத்து அவர் என்ன? கமாலியன் பாதத்தில் அவர் வேதத்தை கற்றுக்கொண்டார் சொல்கிறோம். அப்போ அந்த கமாலியன்னா யாரு? இந்த கமாலியன்னா யாரு? ஆசிரியர். சரி, அப்புறம் என்ன? மக்கள் மத்தியில் மதிப்பும் உயர்வும் பெற்றவர். அவர் சொல்லில் கம்பீரம் இருக்கும். அவர் சொன்னால் எல்லாரும் அந்த சொல்லை என்ன பண்ண மாட்டாங்க? மீற மாட்டாங்க. ஆழ்ந்த அறிவு கொண்ட மனிதன் கமாலியன் என்று சொன்னால் அவருக்கு என்ன அறிவு இருக்கும்? ஆழ்ந்த அறிவு இருக்கும். அவர் சொன்னால் மாறுத்திரம் ஒன்றுமே யாருமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கம்பீரம், சொல்லில் உண்மை, செயலில் வெளிப்படும். ஆகவே அவர் பாதத்திலே இவர் என்ன கற்றுக்கொண்டார்? நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தின்படி இவர் ஒரு பரிசேயர். பரிசேயர் யார்? பரிசேயர் சொல்லுங்களேன். இதெல்லாம் தெரிஞ்சிட்டாதான் நம்ம கண்டென்ட்குள்ளே போக முடியும். ஏன் நான் இதெல்லாம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், சிஎஸ்ஐ திருச்சபை மக்களை ஈஸியாக டைவர்ட் பண்ணிடுறாங்க, அங்கே ஸ்பிரிச்சுவல் இல்லை அப்படின்னு சொல்லி. சரியா? சரி, யார் பரிசேயர்? பரிசேயர் என்றால் என்ன? பரிசேயர்னா என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசேயர்னா என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்களா, இவங்களுடைய உடையே தனியாக இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முதல் பரிசேயர்னா என்ன? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அடுத்தது அவங்க போடுற ட்ரெஸ் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது இவங்க கை கழுவாமல் எதையோ
சாப்பிட மாட்டாங்க. குளிக்காமல் வெளியில் போயிட்டா ஸ்நானம் பண்ணாமல் எந்த செயலையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம், செய்ய மாட்டார்கள். அடுத்தது கொர்பான் காணிக்கை தெரியும்ல நமக்கு, அப்படின்னா என்ன? மாதம் மாதம் கொடுக்குறதா? அந்த வசனம் அங்கே இருக்காப்பா, கொர்பான் காணிக்கை. அந்த வசனம் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். நீங்களோ ஒருவன் தகப்பனையாவது தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யும் உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கின்றேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது. கவனிக்கலைன்னா கூட பரவாயில்ல, என்ன காணிக்கை கொடுத்துடணும்? ஆமாம், கொர்பான் காணிக்கை கொடுத்துட்டா போதும். இது நம்ம காலத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. சரி, இதை கண்டிப்பாக ஒரு பரிசேயன் கடைபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும்? பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ஒரு தடவை அந்த 12 வருஷம் நிமிர முடியாத ஒரு பெண்மணியை இயேசு குணமாக்கும் பொழுது பரிசேயர்கள் என்ன கேட்குறாங்க? ஓய்வு நாளில் ஏன்? அப்போ பரிசேயர்கள் என்று சொன்னால் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும், தசம பாகம் கொடுக்க வேண்டும். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. முதல் வாக்கியம் படிங்கம்மா. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கின்ற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளு கண்டிப்பாக என்ன கொடுத்தாகணும்? தசம பாகம் கொடுத்தாக வேண்டும். இப்போ ஒரு பரிசேயன் சொன்னால் நியாய பிரமாணத்தை ஃபுல்லாக என்ன பண்ணணும்? கடைப்பிடிக்க வேண்டும். சவுல் அதை என்ன பண்ணார்? கடைப்பிடித்தார். அப்போ நியாய பிரமாணத்தின்படி சவுல் ஒரு பரிசேயன். அடுத்தது பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தியவன். ஏன் துன்பப்படுத்தினார் சபையை? ஏன்? மரித்தோரிலிருந்து நியாயப்பிரமாணத்தின்படி மரித்துட்டா உயிர்த்தெழுதல் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை மீறி இயேசுவை கிறிஸ்தவர்கள் அவருடைய சீடர்கள் வழிபட்டதனால சவுலுக்கு நியாயப்பிரமாணத்தின் போதனை தவறாக மாற்றப்பட்டு விட்டதே என்ற ஒரு வெறுப்பு கிறிஸ்தவர்கள் ஜீசஸினுடைய சீடர்கள் மேலே. அது மாத்திரம் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி சிலுவை மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் எவனும் என்ன? சபிக்கப்பட்டவன். ஜீசஸ் சிலுவை மரத்தில் தொங்கவிடப்பட்டார். ஆகவே சபிக்கப்பட்ட அவரை போய் இந்த சீடர்கள் வழிபடுகின்றார்களே, அதனால் அவருக்கு அவன் மேலே கோபம். அதனால தான் சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்கு இதுதான் காரணம். சிலுவை மரத்தில் தொங்கவிடப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த சபிக்கப்பட்ட அந்த மனிதரை இந்த சீடர்கள் வழிபடுகின்றார்களே என்ற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் யாருக்கு இருந்தது? சவுலுக்கு இருந்தது. அடுத்தது நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்போ அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அந்த நியாய பிரமாணத்தை பின்பற்றி இருப்பார் இல்லை? ஒரு தவறு கூட அவர் செய்திருக்க மாட்டார். He lived according to Jews' law. யூதர்களுடைய சட்ட திட்டங்களை கவனமாக கடைபிடித்தவர்.
இப்படிப்பட்ட இந்த மனிதன் எங்கே போகிறாரு? தமஸ்குக்கு போகிறாரு. இல்லை, எதுக்காக போகிறாரு? எதுக்காக போகிறாரு? 9ஆம் அதிகாரம் 1, 2 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். தமஸ்குல இருக்கிற ஜெப ஆலயங்களில் இருக்கிற புருஷனையும் பெண்களையும் கட்டி இழுத்துட்டு வரன்னு சொல்லி பிரதான ஆசாரியர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போகிறார். ஏன்னா இவர் ஒரு ரோம குடிமகன் இல்லையா, அதனால் போனால் உள்ளே அனுப்பிடுவாங்க. அவரை வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. போகிறார். போனால் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நம்மளை துன்புறுத்த ஒருத்தர் வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும் இல்லையா? கட 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 கடவென கையும் காலும் உதறுது கிறிஸ்தவங்களுக்கு. கட 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 கடவென கையும் காலும் உதறுது சவுல கண்டாலே. கிறிஸ்தவங்களுக்கு ஒரே பயந்தான். சொல்லுங்க. கட 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 கடவென கையும் காலும் உதறுது யாரை கண்டாலே? சவுல கண்டாலே. கிறிஸ்தவங்களுக்கு ஒரே பயந்தான். தமஸ்கு செல்லும் வழியில் தானே தேவன் அவனை சந்தித்தாரே. தமஸ்கு செல்லும் வழியில் தானே தேவன் அவனை சந்தித்தாரே. சந்தித்து என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாரு பாருங்க. தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? கரெக்ட், நீங்கள் சொன்னது. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். உடனே அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டார் இல்லையா? என்னன்னு சொல்றாரு? அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? சரி. கட 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 கடவென கையும் காலும் உதறது சவுல கண்டாலே. கிறிஸ்தவங்களுக்கு ஒரே பயந்தான். தமஸ்கு செல்லும் வழியில் தானே தேவன் அவனை சந்தித்தாரே. முள்ளில் உதைப்பது உனக்கே மிகவும் கடினம் என்றாரே. முள்ளில் உதைப்பது உனக்கே மிகவும் கடினம் என்றாரே. கட 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 கடவென கையும் காலும் உதறுது சவுலை கண்டாலே. கிறிஸ்தவங்களுக்கு ஒரே பயம்தான். சரி, இந்த முள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். என்ன அந்த முள்னா என்ன யோசிச்சிருக்கீங்களா இதுவரையும்? இதில் அழகாக போட்டிருக்காங்க பாருங்க. முள் என்றால் அதனுடைய அர்த்தம் தாற்றுக்கோள். என்ன கோல்? தாற்றுக்கோள். எபிரேய மொழியில் முள்ளுக்கு என்னன்னு பேர்? அது அந்த அந்த முன்னாடி இருக்க கிளிப்பிங் பாருங்க. எபிரேய மொழியில் அந்த முள்ளுக்கு என்னன்னு பேர்? டார். டார் ஸ்பெல் பண்ணுங்க. டிவார் கொஞ்சம் டார்பான். எபிரேய மொழியில் முள்ளுக்கு என்ன அர்த்தம்? டார்பான். அதை இங்கிலீஷில் என்ன? அது கோட் அப்படின்னு பேர்.
அந்த கோடுக்கு அர்த்தம் என்னன்னா தாற்றுக்கோள். சரிங்களா? எபிரேய மொழியில் இந்த முள் என்ற அந்த வார்த்தைக்கு டாபான் என்று பெயர். ஆங்கிலத்தில் அந்த கோட், அந்த கோடுக்கு தமிழ் அர்த்தம் தாற்றுக்கோள். நம்ம மொழியில் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? முள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாற்றுக்கோள் எப்படி இருக்குது பாருங்க. அடுத்த நெக்ஸ்ட் கிளிப்பிங். அது எதுக்கு பயன்படுது பாருங்க. ஆடு மாடு போன்ற கால்நடைகளை தூண்டவும் வழிநடத்தவும் பயன்படும் ஒரு முட்கோல் அல்லது அங்குசம் ஆகும். என்னன்னா அந்த கால்நடைகளை வழிநடத்துவதற்கு பயன்படுத்தும் ஒரு கோல் ஒருவேளை தீங்கு ஏற்படுமானால் அந்த கோலாலே எந்த விலங்கினால் அதுக்கு தீங்கு ஏற்படுகின்றதோ அந்த விலங்கை என்ன பண்ணுறது, சேதப்படுத்துவதற்கும் இந்த தாற்றுக்கோல் பயன்படுகின்றது. இதை இங்கே ஏன் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பெலிஸ்தியரில் 500 பேரை இந்த தாற்றுக்கோளால் கொல்லப்பட்டதாக வேதம் சொல்லுகின்றது. இந்த தாற்றுக்கோள் வேறு ஒரு காரணத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டது அன்றைய காலகட்டத்தில். என்னென்னா வயல்வெளியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உழும்போது கலப்பையை பயன்படுத்துவாங்களா இல்லையா? அப்படி கலப்பையை பயன்படுத்தும் போது அதில் சேரெல்லாம் ஒட்டிக்கும் இல்லையா? அந்த சேரை அகற்றுவதற்கு இந்த தாற்றுக்கோளினாலே அந்த சேரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண பயன்படுத்துவாங்களாம். சரியா? இவ்வளோ கண்டென்ட் அதெல்லாம் அடங்கி இருக்குது. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். அந்த முள் என்ன? தாற்றுக்கோள். அந்த தாற்றுக்கோள் இது ஒரு டிவைஸ். இதுதான் அந்த முள். கால்நடைகளை வழிநடத்த பயன்படுத்துகின்ற ஒரு கோல். இந்த கோலை ஏன் அங்கு சுட்டி காட்டுகின்றார் இயேசுவானவர் அப்படின்னு சொன்னால், இந்த கூர்மையான முள் தான் என்ன? சபை. அந்த அந்த தாற்றுக்கோளில் இருக்குல்ல, அந்த கூர்மையான முள் தான் என்னது? சபை. அந்த பிக்சரை காட்டுப்பான். அதில் அந்த கூர்மையான முள் தான் என்னது? சபை. இந்த சபையை தான் நீ என்ன பண்ணுற? துன்புறுத்துற. அதுதான் சொல்கிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம். துன்புறுத்துறியே, சபையை நீ துன்புறுத்துறியே இல்லை? அந்த தாற்றுக்கோளினுடைய அந்த கூர்மையான பகுதி தான் என்னது? சபை. அந்த சபையை நீ துன்பப்படுத்துறியே, அந்த சபையை நீ உதைத்தால் கடினம் யாருக்கு தான்? உனக்கு தான். ஆகையினாலே கலப்பையை போன்ற வேத வசனங்களைத்தான் நான் திருச்சபையிலே நான் என்ன பண்ணுறேன்? போதிக்கின்றேன். அதாவது கலப்பை என்று சொல்லும் பொழுது அந்த கலப்பையினுள் சேரும் என்ன ஆகுது? ஒட்டி கொள்ளுகின்றது இல்லை? ஏர் உழுகின்ற பொழுது அந்த கலப்பையினுள் எதுவும் ஒட்டி கொள்ளுகின்றது? சேரும் ஒட்டி கொள்கின்றது. அந்த சேரை நீக்குவதற்கு இந்த தாற்றுக்கோல் பயன்படுகின்றது. சபையினுடைய மக்கள் பாவ சேற்றில் உழுகின்ற பொழுது இந்த முள்ளினால், இந்த சபை என்ற முள்ளினால் நான் அதை தூய்மைப்படுத்துகின்றேன். அந்த சபையை நீ என்ன பண்ணுற? துன்புறுத்துறியே. அப்படின்ற ஒரு வார்த்தையில் எவ்வளோ கண்டென்ட் அடங்கி இருக்குல்ல? நீ முள்ளில் உதச்சினா கடினம் உனக்குத்தான் என்று சொல்லுகின்றார். சவுல், எல்லாரும் நம்ம என்ன சொல்கிறோம்? சவுல் என்னவா மாறினார் அப்படின்னு சொல்கிறோம். மாறினாரா? அந்த சவுல் பவுல், நமக்கு எல்லாரும் நம்மளுடைய திங்கிங் எல்லாம் எப்படி இருக்குது? சவுல் என்னவா மாறினாருன்னு நினச்சிருக்கோம், நம்ம பவுலா மாறினாருன்னு நினச்சிருக்கோம். ஆனால் சவுல் என்ற பெயர் எபிரேய பதம். பவுல் என்பது கிரேக்கர்கள் யூஸ் பண்ணுற ஒரு பதம். சவுல் பவுலா மாறலை. சவுலனுடைய கிரேக்க பதம் பவுல். சரிங்களா? பவுலனுடைய எபிரேய பதம்
சவுல். புரியுதுங்களா? சவுல்னா அது என்ன மொழி? ஹீப்ரு வேர்டு. சவுல் பவுலா மாறல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுல் பவுலா மாறல. சவுல் என்ற அந்த பேர் எபிரேய மொழியில் சொல்லப்பட்ட பேர். அதே கிரேக்க மொழியிலே அந்த சவுலை எப்படி சொல்கிறாங்க? பால்னு சொல்கிறாங்க இல்லையா? இங்கிலீஷில் என் பேர் மேர்லின் ஸ்டைலாக சொன்னாங்கன்னா என்ன அது? மேர்லின். எங்கள் ஐயா அப்படி கூட மாட்டார், மெர்லின் தான் கூடுவார். மேர்லின் சொன்னாலும் அதே தான், மெர்லின்னு சொன்னாலும் அதே தான். அந்த மாதிரி தான் இந்த அர்த்தம். இந்த கிறிஸ்தவ சிஎஸ்ஐ திருச்சபை விசுவாசிகளாகிய நானும் நீங்களும் இதை மனதிலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும். சவுல் பவுலாய் மாறின பிறகு 13 கடிதங்கள் எழுதினார். கடினமான பயணங்களை மேற்கொண்டார். என்ன பயணங்களை மேற்கொண்டார்? கடினமான பயணங்களை மேற்கொண்டார். முதல்ல சவுலை பார்த்தவொடனே எப்படி இருந்தது கிறிஸ்தவங்களுக்கு? பயம். இப்போ எப்படி இருக்கும்? பவுலுடைய குணநலங்கள், சவுளுடைய குணநலங்கள் மாறிவிடுகின்றது. அப்போ பவுலாக அவர் செயல்படுகின்றார் இல்லையா? செயல்படும் போது இப்போ கிறிஸ்தவங்களுக்கு பயம் இருக்குமா? இருக்காது. என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். கட 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 கடவென சந்தோஷம் பொங்குதே பவுல கண்டாலே, கிறிஸ்தவங்களுக்கு ஒரே ஜாலிதான். ஏன் ஜாலி சொல்லுங்களேன்? துன்பப்படுத்த மாட்டாரு, அதனால ஜாலியா? கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணுங்களேன். கட கட கடவென சந்தோஷம் பொங்குதே பவுல கண்டாலே, கிறிஸ்தவங்களுக்கு ஒரே ஜாலிதான். ஏன் ஜாலி? கொஞ்சம் யோசிங்களேன். என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்வீங்க? யார் சொன்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. எல்லாரும் சொல்கிறோமா? அதனால தான் ஜாலி நமக்கு. அப்புறம் வேற என்ன சொல்வீங்க? சவுல் ஸ்டேட்மெண்ட்டு. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன். இதெல்லாம் யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு? பவுல் சொன்ன. அப்புறம் வேற என்ன சொன்னார்? நான் நிறைய சொல்லுவேன் பவுல் ஸ்டேட்மெண்ட், அதனால் எனக்கு பவுல்னா ஜாலி தான். எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். அவ்வளோதான். நான் நிறையா வசனம் சொல்வீங்களே, சொல்ல மாட்டீங்களே இந்த பக்கம். சொல்லுங்களேன், முடிச்சிடுறேன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா. வேற மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். யாரை போல? யாரை போல? பவுலை போல. இருக்கிறோமா? நானும் நீங்களும் இருக்கிறோமா? சொல்கிறோம், ஆனால் இருக்கிறோமா? இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நமக்கு சொன்னவர் யார்? பவுல். பாருங்கள், ஏதாவது ஒன்று நமக்கு நெகட்டிவாக வந்துடுச்சுன்னா இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம் இல்லை? பவுலை போல நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அடுத்தது வேற என்ன சொல்கிறீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்புறம் இன்னொன்று கூட சொல்வோமே, உபத்திரவப்பட்டது நல்லது. சொல்கிறோமா? அப்போ நமக்கு ஜாலி தானே? அப்படி தானே? சரி. அடுத்தது தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்புறம் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இது நம்ம சொல்ல, யார் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சொல்லிடுறோம்? பவுலோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம சொல்லிடுறோம் இல்லை? பவுல் அப்படின்னாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருதா? வரலையா? வருதா? யாருக்கெல்லாம் வரும்? அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சொன்னீங்க? பவுலுடைய வார்த்தை நமக்கு எதை கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? மனதில் கருத்தில் தில் தில் வேண்டும், சத்தானை எதிர்ப்பதில்
ஜெயிப்பதில் தில் தில் வேண்டும், மனதில் கருத்தில் தில் தில் வேண்டும், சாத்தானை எதிர்ப்பதில் ஜெயிப்பதில் தில் தில் வேண்டும். உலகத்தின் மயக்கத்தில் விழாமல் இருப்பது தில், வேதத்தை படிப்பதில் அதன்படி நடப்பது தில், இயேசுவை பிடிப்பதில் அவர் வழி நடப்பதில் தில் தில் வேண்டும். இயேசுவை பிடிப்பதில் அவர் வழி நடப்பதில் என்ன வேணும்? தில் எதுக்கு வேணும்? தில் எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும் சொல்லுங்களேன். இயேசுவை பிடிப்பதில் அவர் வழி நடப்பதில் தான் தைரியம் வேணும் நமக்கு. இருக்குதா? இருக்கா? சோதனை வந்துச்சுன்னா தில்லு போயிடுது இல்லை? நம்ம மனதில் கருத்தில் என்ன வேண்டும்? தைரியம் வேண்டும். இந்த பவுல் என்ன பண்ணாரு? சபையெல்லாம் நல்ல சபை விசுவாசிகள் எல்லாம் நல்ல கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி சுவிசேஷத்தை நற்செய்தியெல்லாம் அறிவிக்கிறாரு. ஒரு சபையில் அறிவித்து விட்டு இன்னொரு சபைக்கு போகும் பொழுது போலி போதகர்கள் வந்து அங்கே என்ன பண்ணிடுறாங்க? டைவர்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 28 வரல வாசிங்க பார்க்கலாம். அங்கே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல். கொஞ்சம் பொறுமையாக வாசிங்கம்மா. நாங்கள் பலவீனர் ஆனது போல சொல்லுங்க. அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அப்புறம் அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் எவர்கள்? திருச்சபையில் யார் வந்துடுறாங்கன்னு சொன்னேன்? போலி போதகர்கள் வராங்க. அப்போ அவர் மனம் உடைந்து பேசுகின்றார். நான் எபிரேயன், அவர்கள் எபிரேயரா? நான் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நான் இஸ்ரவேலன். அப்புறம் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அப்புறம் அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அவற்றிலும் அதிகம். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அடுத்தது அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதி பட்டவன். அப்புறம் எத்தனை முறை அடிபட்டாரா? 5 தரம் அடிபட்டார். அப்புறம் 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் அந்த கடல் பகுதியில் அவர் இருந்தார். அப்புறம் ராப்பகல் முழுவதும் அங்கேயே போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும்
பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். எவ்வளோ பாடுபட்டிருக்கார் அவர் இல்லை? ஒரு முறை இந்த கிறிஸ்தவர்களை அவர் என்ன பண்ணார்? துன்புறுத்தினார். இப்போ அவர் பாடுபட்டார் இல்லை? ஒரு அழகான பாடல் உண்டு. என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, கல்வாரி மலைவாதையில் உன் பங்கை பெறுவாயா, சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன். இந்த சிலுவைன்னா நமக்கு என்ன? சிலுவை எதை குறிக்கின்றது? நம்ம வீட்டில் சிலுவை வைக்கிறோம் இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ அது வலதுபுற கல்வன் இருந்த சிலுவையா, இடதுபுறம் இருந்த கல்வனின் சிலுவையா உன் வீட்டில் வச்சது, அல்ல இயேசுவின் சிலுவையான்னு இப்போ கேள்வி கேட்டு நம்மளை குழப்புறாங்க. உடனே நம்ம என்ன ஆகிடுவோம்? அச்சோ, நம்ம வீடு கட்டும் போது இந்த சிலுவை வச்சது தப்பு போல இருக்கே. பி ஸ்ட்ராங். என்ன சொல்லுவீங்க? ஒரு வேளை உங்களை ஒரு யாரோ ஒருத்தர் இதில் போலி போதகர்கள் இருக்கு, நான் யாரையும் சுட்டி காட்ட விரும்பவில்லை, யாரோ ஒரு மனிதன் என்னை குழப்புறாரு. நான் வீடு கட்ட பல கோடி போட்டு வீடு கட்டலை, நான் அவ்வளோ கோடியெலாம் கட்டலை, நான் நிறைய சொத்துலாம் இல்லை, எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் 1000 அவ்வளோ சொத்து இருக்குலாம் நினச்சிடாதீங்க, போதும் என்ற அளவுக்கு இருக்குது. சரிங்களா? அன்றன்றைக்கு அதனதன் பாடுகள் போதும் என்ற அளவுக்கு போதும். சரிங்களா? ஒருவேளை உங்களை அப்படி கேட்குறாங்க, என்ன சொல்வீங்க நீங்கள்? தைரியமாக என்ன சொல்வீங்க? வெற்றியின் அடையாளம், என் மீட்பர் மரித்து உயிரோடு எழுந்தார், அந்த வெற்றியின் அடையாளத்துக்காக நான் இந்த சிலுவையை வைக்கிறேன். வேற என்ன சொல்வீங்க? ரட்சிப்பின் அடையாளம். வேற கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்லணுமே, அவ்வளோதானா? பகையை வென்றது. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க வீக்னஸ். பாருங்கள், நிறைய பேர் நம்மளை தாக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பாட்டு, என் மீட்பர் சென்ற பாதையில் செல்ல ஆயத்தமா, கல்வாரி மலை பாதையில் பங்கை பெறுவாயா, சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை சிலுவையை நான் விடேன். தாகத்தாலும் பசியாலும் தோய்ந்தாலும் நிற்பாயா, அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா, சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை சிலுவையை நான் விடேன். ஊரார் இனத்தார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா, மூர்க்க கோபிகள் நடுவில் தீட நாய் நிற்பாயா, சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை சிலுவையை நான் விடேன். அப்பன்னா இந்த கஷ்டம்லாம் வருது, தாகம் இருக்குது, பசி இருக்குது, மூர்க்கர் கோபிகள் நடுவில் நான் வாசம் செய்கிறேன், சிலுவை விடன்னு அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறதா? என்ன அர்த்தம்? இந்த பக்தன் எதை வச்சு பாடினார் அப்படி?
அந்த சிலுவையை எடுத்துட்டு நம்பிக்கையை நான் விடேன், நம்பிக்கையை நான் விடேன், நம்பிக்கையை நம்பிக்கையை நான் விடேன். தாகத்தாலும் பசியாலும் தொய்ந்தாலும் நீர்ப்பாயா, அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா. நம்பிக்கையை நான் விடேன், நம்பிக்கையை நான் விடேன், நம்பிக்கையை நம்பிக்கையை நான் விடேன். யாராவது கேட்டாங்கன்னா அந்த சிலுவை எனக்கு என்ன கொடுக்குது? ஆமாம், நம்பிக்கை கொடுக்குது. என் வாழ்க்கையில் எனக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குற சிலுவை. அதனால் நான் அதை என்ன பண்ணுறேன்? வீட்டில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். சிலுவை, இந்த சிலுவையை பார்க்கும்பொழுது ஒரு எனக்கும் உங்களுக்கும் என்ன வருது? நம்பிக்கை வருகின்றது. வருதா இல்லையா? இல்லை, நானும் கூட உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் முகமுகமாய் ஒருவரை ஒருவர் தரிசிப்போம், சந்திப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கின்றது. நான் விழுந்து விட்டாலும் கூட சோர்ந்து போகாதபடிக்கு அந்த நம்பிக்கையை எனக்கு கொடுக்கின்றது. இல்லை, இந்த சிலுவை சயின்டிஃபிக்காக நம்ம போனோன்னா இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அப்போ நான் ஃபைனலாக ஒன்று அனுப்புனேன்ல உங்களுக்கு, அதில் லாஸ்ட்டு வரும் பாருங்களேன். வரலையா? வாட் இஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட்? நல்லா இப்போ காலேஜ் படித்த பிள்ளைங்களாம் இருக்கிறீங்களே, சொல்லுங்களேன் கொஞ்சம். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்ன? இப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இல்லை? இப்போ ஒரு ஃபேமஸான வெஜிடபிள் ரொம்ப நாளாகவே இருக்குது, அது சாப்பிட்டா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா வரும்னு சொல்கிறாங்களே. என்ன வெஜிடபிள் சொல்லுங்கள்? ஆமாம், ப்ரொக்கோலி. யாருமா சொன்னா? ப்ரொக்கோலியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. என்னென்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு என்ன பண்ணுமா? நம்மளுடைய டேமேஜ் செல்ஸ் வராமல் நம்மளை பார்த்துக்குமா. என்ன பண்ணுமா? Antioxidant are substances, chemical compounds that work in a number of different ways to protect our cells from free radical damage. டேமேஜ் ஆன செல்களில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்னென்னா நம்ம செல்களில் இருக்கிற எலக்ட்ரான்கள் பேரா இல்லாமல் அன்பேராக இருந்தால் அதுக்கு ரியாக்ஷன் ரொம்ப ஹை பவராக ஆகி நம்முடைய செல்களை பாதிக்குமா. அப்போது இந்த சிலுவை நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ஸ்டன்சஸ். என்னுடைய துன்பங்கள், துயரங்கள், என்னை தாக்குகின்ற வருத்தங்களை எல்லாம் இதை என்ன பண்ணுதான்? தடுத்து விடுகின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இந்த சிலுவை என் வாழ்விலே செயல்படுகின்றது என்று தைரியமாக நானும் நீங்களும் சொல்ல வேண்டும். பவுல் சவுலாக இருந்த பொழுது எப்படி அந்த கற்பாறை வெறும் ஒரு கற்பாறையாக இருந்தது? காரணம், அதில் உள்ள வேண்டாத பகுதிகள், சவுலாய் இருக்கும் பொழுது அற்ப குப்பைகள் அவர் உள்ளத்திலே இருந்தது. அவர் பவுலாய் செயல்பட்ட பொழுது புதிய கிருபைகள் அவரை சூழ்ந்து கொண்டது. ஆகவே அவர் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும், லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார். இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இறைவனின் திருத்திட்டம். எனக்குள்ளே ஏதாவது வீண் கவலைகள், சுமைகள், பாரங்கள் இருக்குமே என்று சொன்னால் அவற்றை நான் என்ன செய்ய வேண்டும்? செதுக்கி எடுத்து விட வேண்டும். அப்பொழுது என் உள்ளம் தேவன் பால். அந்த பாட்டு தெரியும்ல உங்களுக்கு, பாடுங்களேன். தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசென்னை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன்.
வரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. நாங்களாம் என்ன பண்ணுவோம்? பொங்கி வழியுதேன்னும் போது என்ன பண்ணுவோம்? விழுந்துருவோம். சண்டே ஸ்கூல் பிள்ளையா இருக்கும்போது என் உள்ளம் பொங்கி 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 வழிதேன்னு அடுத்தவங்களை தள்ளி விட்டு விளையாடி இருக்கிறோம். நாங்கள்லாம் உடனே சண்டே ஸ்கூல் டைரக்டர் வந்து எங்களெல்லாம் பனிஷ் பண்ணுவாங்க, போய் முட்டி போட வைப்பாங்க ஒரு 5 நிமிஷம். அந்த மாதிரி சேட்டைகளெல்லாம் பண்ண என்னையும் இறைவன் ஒரு ஆயரின் துணைவியாராக என்ன பண்ணியிருக்கார்? என்னில் உள்ள எல்லா விதமான அற்பமான செயல்களையும் எடுத்துவிட்டு என்னையும் ஒரு இறை வார்த்தையை போதிக்கும் பணியை எனக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் எல்லாரும் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர். ஆகையா சந்தோஷத்தோடு போங்க. நாளைக்கும் ஒரு சில கேள்வி கேட்பேன், மறந்துடாமல் ஆயத்தத்தோடு வாங்க. நேற்று கேள்வியும் கேட்பேன், இன்றைய கேள்வியும் கேட்பேன். நேற்று கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வந்திருக்கீங்களா? வாங்க. அது உள்ள ஒரு கிஃப்ட் இருக்குது பாருங்க. நேற்று சொன்னாங்களே, வந்திருக்கீங்களா பிரதர்? வாங்க ஐயா. அவருக்கு ஒரு கிளாப் பண்ணலாமே. சரி, தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். திருமறையிலே பதிந்துள்ள ஆழமான மறை உண்மைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த உன்னதமான தருணங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கின்றோம். சவுலாய் இருக்கும் பொழுது அந்த சவுலின் உள்ளத்திலே இருக்கின்ற எல்லா அழுக்குகளையும் நீர் நீக்கி போட்டு புதிய கிருபைகள் பெற்ற பவுலாய் செயல்பட நீர் வனைத்தீரே. அதே போல நாங்களும் கூட இந்த நாட்களிலே எங்களையே நாங்கள் ஆராய்ந்து அறிந்து எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான அற்பமான எண்ணங்களையும் நாங்கள் கலைத்து போட்டுவிட்டு புதிய எண்ணத்தோடு கூட புதிய கிருபைகளை பெற்றவர்களாய் இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல தூய ஆவியானவர் எங்கள் யாவருக்கும் அருள் புரியும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். தொடர்ந்து எல்லா நாட்களிலும் இந்த பரிசுத்த வாரங்களிலே இறை செய்தியை சுமந்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு அடியவர்களையும் நீர் ஆயத்தப்படுத்தி எங்களோடு கூட அவர்கள் மறைநூலில் பொதிந்துள்ள ஆழமான உண்மைகளை அவர்கள் எடுத்துரைக்கும்படியான பெரிய கிருபையை அவர்களுக்கு நீர் தாரும். தொடர்ந்து எங்கள் திருச்சபை மக்கள் யாவரையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டு 1000 அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாய் எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு கூட இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்யும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உட்பவித்து பிறந்தார். பந்த பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோட்டில் எழுந்தருளினார். பரமளத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனது வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரும் மரித்தோரும் நியாயத்துக்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான் ஐக்கியம் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமளருக்கு எங்கள் பிதாவே, நாம் பசப்படுவதாக, நிராட்சம் வருவதாக, விசித்தம் பரமளத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய அப்பத்தின் எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. சமாதானத்திற்காகவும் தெய்வ கிருபைக்காகவும் எல்லா நாச மோசங்களிலிருந்து விலக்கி காக்கவும் இறைவனது இல்லத்திலே நாம் இறை வேண்டுதல் செய்ய இன்றைய கால சூழல்களை நம் மனதிலே கொண்டு சமூகத்திலும் அரசியல் சூழல், பொருளாதார சூழல் இவைகளை நம் மனதிலே கொண்டவர்களாக
சகல பரிசுத்த விருப்பங்களுக்கும், சகல நல்ல ஆலோசனைகளுக்கும், சகல நீதியான கிரியைகளுக்கும் காரராய் கடவுளை, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உமது அடியார்களாக எங்களுக்கு தந்தருளும். நாங்கள் உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க மன உற்சாகம் உள்ளவர்களாயிருந்து சத்துருக்கள் பயமில்லாமல் உம்மாலை காக்கப்பட்டு ஆறுதலோடும் அமைதலோடும் எங்கள் ஜீவ காலத்தை போக்குவதற்கு எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவ கிருபைக்காய் ஜெபம் செய்வோம். எல்லா அதிகாரம் வல்லமையுடைய ஆண்டவரே, நீர் தாமே எல்லா நன்மைகளுக்கும் காரணர். உமது திருநாமத்தை நேசிக்கும் அன்பை எங்கள் நெஞ்சத்தில் பொருத்தி மெய் தேவ பக்தியை எங்களுக்குள்ளே வளரப் பண்ணி சகல நன்மையிலே எங்களை ஆதரித்து உமது மிகுந்த இரக்கத்தினாலே இவைகளில் எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா நாச மோசங்களுக்கும் விலக்கி காக்க ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இரவிலே நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கினங்களுக்கும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 17வது பாடல் கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளின் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலும் கூட உம்முடைய திருச்சித்தத்திற்கு எங்களை ஒப்புவித்து ஆண்டவரே, பவுல் மாத்திரம் துன்பப்படுத்தவில்லைப்பா,
இன்றைக்கு நாங்களும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நேரமும் கூட உம்மை நாங்கள் துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றோமே. இந்த துயர துன்ப காலங்களிலாவது அவைகளை உணர்ந்தவர்களாக எங்களுக்காக பட்ட பாடுகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைந்து நினைந்து உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்புரவாக்கிக் கொள்ளத்தக்கதாக ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் செய்ய ஆண்டவர் நீர் பாராட்டின பவுலுக்கு ஆண்டவரே அவரது திருப்பயணங்கள் 3 பயணங்களிலெல்லாம் அதை சந்தித்த எல்லா சபைகளிலும் அங்கே மக்களோடு கூட தங்களை இணைத்து கொண்டு அந்த சூழலுக்கு ஏற்றவாறு அவர் அந்த மக்களிடத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சொல்லி சிலுவை என்பது ஆண்டவரே நீர் எங்களுக்காக கொலைக்கருவியாயிருந்த அந்த சிலுவையை நீர் புனித சின்னமாக பரிசுத்தமாக நீர் அதை மாற்றி கொடுத்திருக்கின்றீர். சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் பெருமை பாராட்டாதிருப்பேனாக என்று சொன்ன வாக்கின்படி இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுதே கிறிஸ்து நீர் சுமந்த அந்த சிலுவை எங்களுக்கு எப்பொழுதும் முன்னதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உலகம் இதில் இருக்கின்ற அனைத்தும் நாங்கள் பின்னதாக வைத்து சிலுவையே முன்னதாக எங்கள் வாழ்விற்கு வழிவகுத்து கொடுத்தது என்கின்ற உண்மையை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நேரமும் உணர்ந்தவர்களாக சிலுவை குறித்த உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கின்றது. ஆனால் மீட்கப்பட்ட மனுக்குலமாகிய எங்களுக்கோ ஆண்டவரே அது புதிதும் ஜீவனுமாய் எப்பொழுதும் எங்களை ஆற்றுப்படுத்துகின்றதாக எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற எல்லா மேடு பள்ளங்கள் எல்லாவற்றையும் சரிசமமாக ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவட்டிலே நாங்கள் நடப்பதற்கு அவர் தைரியமாக சொல்லி சென்றார். நியாயப்பிரமாணத்தை தன் வாழ்விலே அவர் கடைப்பிடித்ததினாலே அவர் தைரியமாக ஆண்டவரை எடுத்துரைத்தார். இன்றைக்கு நீங்களும் நாங்களும் அப்படி தைரியமாக இந்த உலகத்திலே வாழுவதற்கு உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாங்கள் கடைப்பிடிக்கின்ற பொழுது மாத்திரமே இறுதி நாளில் உயிர்த்தெழுதலின் நாளில் எங்களுக்கும் பங்கு இருக்கின்றது. எங்களை விட்டு கடந்து போன மக்கள் அனைவரையும் ஒருவரை ஒருவர் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆகவே உம்மிலே நாங்கள் வாழ்ந்து உம்முடைய கற்பனைகள் கட்டளையின்படி வாழ்ந்து உம்மோடு கூட ஆனந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த பேற்றினை பெறுகின்றவரை எங்களுக்கு நியமித்திருக்கின்ற ஓட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுமையோடு ஓடி முடிப்பதற்காக எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். பல்வேறு அடிகள், பல்வேறு உபத்திரவங்கள், நிர்வாணியாய் கூட நான் இருந்திருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுதே ஆண்டவரே நாங்கள் குற்றமற்று காணப்படுகின்ற மக்களே பாக்கியவன்களும் பாக்கியவதிகளுமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரப்பா. இந்த உலகத்திலே பல்வேறு விதமான துன்ப துயரங்கள் மத்தியில், ஆண்டவரை பிணிகள் மத்தியில், சரீர சுகவீனங்கள் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் எப்பொழுதெல்லாம் நாங்கள் பலவீனப்படுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய சிலுவையை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த சிலுவை எங்கள் வாழ்க்கைக்கும் வெற்றியை கொடுக்கின்றதாக இந்த சிலுவையை குறித்தே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால தருணம் வரைக்கும் சிலுவையை குறித்தே நாங்கள் பெருமை பாராட்டி இந்த உலகம் ஒன்றும் சதமல்ல என்பதை
ஒவ்வொரு நாளும் எங்கள் நினைவிலே கொண்டவர்களாக எங்களை நீர் இந்த உலகத்திலே அழைத்ததனுடைய நோக்கத்தை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பரிசுத்த வாரத்திலே இன்னும் நாளைய தினத்திலும் மறுதினத்திலும் ஆண்டவரே நாங்கள் கடைசி இரவு உணவிற்காக நீர் ஆயத்தப்படுத்தினீரப்பா. என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றின ஆண்டவரது சரீரத்தை இரத்தத்தை பெறுவதற்கு எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொள்ளத்தக்கதாக பரிசுத்தத்தோடு உம்மிடத்திலே வரத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய சரீரம் உம்முடைய இரத்தமும் எங்களை ஆண்டவரை புதுப்பித்து கொள்ளத்தக்கதாக பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி உமக்குள்ளாய் நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக அந்த சிலுவை பாடு மரணத்தை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து கம்பீரத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை செல்லத்தக்கதான கிருபையை நீர் அருள இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலே பவுலை குறித்த சிந்தனை எங்கள் மனக்கண் முன்னதாக எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவரே அவரைப் போல அவரை விட இன்னும் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கான கால தருணங்களை சூழல்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீ சாதகமாக நீர் மாற்றித்தார். உம்முடைய சத்தியமே சுவாமி, உம்முடைய வார்த்தைகளே சத்தியம் என்பதை ஒவ்வொரு கணமும் உணர்ந்து கொள்ளுகின்ற உணர்வினை தாரும். வந்திருக்கின்ற வர தடைப்பட்டிருக்கின்ற அனைவருக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அவரவர் தேவைகளை நீ சந்தித்து அவரவரும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நியாயப்பிரமாணத்தையும் ஆண்டவரை கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் கை கொண்டவர்களாக ஆண்டவரே கட்டளைகளை மீறுவதே பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. ஆகவே நாங்கள் பாவத்திலே அமிழ்ந்து போகாதபடி நாங்கள் நீதிமானாக்கப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் முயற்சி செய்ய வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபம் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்க ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருவசனங்களை எங்கள் உள்ளங்களிலே ஏற்றுக்கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு அவைகள் உறுதுணையாய் உதவியாய் இருப்பதற்கு எங்கள் வார்த்தையினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே செயல்களினாலே உம்முடைய புகழை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கின்ற சிறியோர் முதல் பெரியோர் வரை தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் முழு திருச்சபையாய் நீர் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு இப்பொழுது வழி அனுப்பும். இந்த இரவிலே நல்ல சுக நித்திரையை தாரும். உமக்கு சித்தமானால் ஒரு புதிய நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்தி புதிய நாளினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று இந்த உலகத்திலே வாழ நீர் உதவி செய்யும். ஏசும் ஜெபம் கேட்டு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியானவருடைய ஐக்கியம், வழி நடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலில் 88வது பாடலிலே 1, 2, 3 சரணங்களை நாம் சேர்ந்து பாடும். பாமாலையில் 88 முழங்காலில் இருக்கின்றவர் முழங்காலில் இருந்து பாட உங்களை அன்போடு The
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாவிலும் இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். தோத்திரம் எல்லாருக்கும் தோத்திரம்.